வேதம் என்கின்ற வார்த்தையே மறைபொருள் என்பதிலிருந்து உபநிடதங்கள் எதை சொல்கிறது என்று சொன்னால் அந்தத்தை முடிவை சொல்கிறது. சரி, இந்த உபநிடதங்கள் எதெல்லாம் சொல்லுது அப்படின்னா, நான் அதற்கு ஒரு வரிசையாக கண்டுபிடித்து எடுத்துட்டே வந்தேன். ரிக்வேதம் ஐத்ரேய உபநிடதம் என்பதனுடைய ரிக்வேதத்தினுடைய சாராம்சத்தை எது சொல்லி முடிக்கிறது? ஐத்ரேய உபநிடதம் சொல்லி முடிக்கிறது. சரி, யஜுர்வேதம் எதை சொல்கிறது? கட உபநிடதம், ஸ்வேதாஸ்வர உபநிடதம், தைத்திரிய உபநிடதம், மைத்ராயணி உபநிடதம், ஈசா உபநிடதம், பிரசதாரண்யக உபநிடதம். இந்த உபநிடதங்கள் எல்லாம் யஜுர்வேதத்தினுடைய சாராம்சத்தை நமக்கு சொல்கிறது. சரி, சாமவேதத்தினுடைய சாராம்சத்தை எது சொல்கிறது? கேன உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம். இந்த இரண்டு உபநிடதங்களும் சாமவேதத்தினுடைய சாராம்சத்தை நமக்கு சொல்கிறது. சரி, அதர்வண வேதத்தினுடைய சாராம்சத்தை எந்த உபநிடதங்கள் சொல்கிறது என்றால், மாண்டூக உபநிடதம், முண்டக உபநிடதம், பிரசன்ன உபநிடதம். இதெல்லாம் இந்த வேதங்களினுடைய சாராம்சத்தை இந்த உபநிடதங்கள் நமக்கு கொடுத்து விடுகிறது. அப்ப அதை எளிமையாக்கி கொடுக்கிறது. சூத்திரங்களை எல்லாம் நமக்கு எளிமையாக நாம் புரியும்படியாக. எது புரியும்படியாக? பிரஜானம் பிரம்மஹா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மஹா. இந்த நான்கும் தான் அதனுடைய வேதத்தினுடைய சாராம்சம். இந்த 4 வாக்கியங்கள் தான். இதுல பிரஜானம் பிரம்மஹா, உண்மையே பிரம்மம். நான் உங்களுக்கு நேற்று ஒன்றும் இல்லை, நேற்றைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இறுதியாக முடிக்கும் போதும் அதை தான் சொன்னேன். சத்தியம்தான் உலகத்தில் நிலைத்து நிற்கும். நீங்கள் அன்பு நிலைத்து நிற்குமா, பாசம் நிலைத்திருக்குமா, பக்தி நிலைத்திருக்குமா, இதை நீங்கள் எதை ஆராய்ச்சி செய்தாலும் இறுதியாக ஒரே ஒரு புள்ளியிலே தான் இந்த ஆத்மா, இந்த பிரம்மம் எல்லாம் வந்து நிற்கும். அது எது என்று சொன்னால் அது சத்தியம். அதனால்தான் பிரம்மன் இருக்கிற இடத்துக்கே சத்தியலோகம்னு பெயர். சத்தியம் எங்கே பிறக்கிறதோ சத்தியத்திலே தான் முடிவடைகிறது. அப்ப எதையுமே நீங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொண்டால், அதை புரிந்து கொண்டால், அதுதான் இந்த சமுதாயத்தை மேம்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அந்த அடிப்படையிலே தான் நம் பெரியவர்கள் இதை பிரித்து வைத்தார்கள். இந்த வேதம் இருக்கிறது பார்த்தீங்களா, வேதத்தினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடியது உபனிஷத்து. உபனிஷத்தினுடைய சாராம்சம் எது தெரியுமா? அதுதான் பகவத்கீதை. இப்போ உபனிஷத்து பசுமாடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, பகவத்கீதை அதனுடைய பால் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பகவத்கீதையின் சாராம்சம் நமக்கு வருகிற போது அதுதான் வேதத்தின் சாராம்சத்தை நமக்கு கொண்டு வந்து பரமாத்மா கொடுக்கிறார். பரமாத்மா எப்படி கொடுக்கிறார்? இந்த வேதத்தினுடைய சாரத்தையே எடுத்து கொடுக்கிறார். நம்முடைய இந்த பூவுலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதற்கு பரமாத்மா சொல்கிறார், இந்த உலகம், நாம் வாழ்கிற வாழ்க்கை, இவையெல்லாம் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் குருசேத்திரம். நீங்க குருச்சேத்திரம்ங்கிறது என்னங்க? போர் நடந்த ஒரு இடம் இல்லையா? அந்த போர் ஒன்றும் சாதாரணமாக நடக்கல. அந்த போர் நடந்ததற்கு தேர் 1, யானை 1, குதிரை 3, காலாட்படை 5, இது எல்லாம் சேர்ந்தா பத்தின்னு பெயர். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு என்னன்னு பெயர்? பத்தின்னு பெயர். நான் சொல்றது தேர் 1, யானை 1, குதிரை 3, காலாட்படை 5. இந்த 4 வகை படையும் சேர்ந்திருக்கிற இந்த ஒரு குழுவிற்கு என்ன பெயர்னா பத்தின்னு பெயர். பத்தி 3 சேர்ந்தா அதுக்கு பெயர் சேனான்னு பெயர். சேனா 3 சேர்ந்தா அதற்கு பெயர் குல்மம்னு பெயர். குல்மம் 3 சேர்ந்தா அதற்கு பெயர் கணம்னு பெயர். கணம் 3 சேர்ந்தா அதுக்கு பெயர் வாகினின்னு பெயர். வாகினி 3 சேர்ந்தா அதுக்கு பெயர் பிரதனைன்னு பெயர். பிரதனை 3 சேர்ந்தா அதற்கு பெயர் சமுன்னு பெயர். சமு 3 சேர்ந்தால் அனீகினின்னு பெயர். அனீகினி 10 சேர்ந்தா ஒரு அக்ரோனின்னு பெயர். ஒரு அக்ரோனிக்கு தான் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். எத்தனை அக்ரோனிக்கு? ஒரு அக்ரோனி. அப்படின்னா ஒரு அக்ரோனிங்கிறது எத்தனை பேர்னா 2,18,700 பேர். நீங்க வேணா கணக்கு போட்டு பாருங்க. 2,18,700 பேர். அப்போ 18 அக்ரோனிங்கிறது எத்தனை பேர்னா 39,36,618 பேர் அந்த 18 அக்ரோனியில இருந்தார்கள் மகாபாரத போர்ல. இந்த 18 அக்ரோனியும் எப்படி அழிந்து போனதுன்னா 18 நாள்ல அழிந்து போனது. அதுதான்
18 அத்தியாயம். இப்ப இந்த 18 நாள் நடந்த அந்த குருச்சேத்திர போர் இருக்கிறதே, அதுதான் வேதம். இதுல என்னங்க வேதம் என்ன இருக்கிறது? மனித மனம் நடத்துகிற போராட்டம் இருக்கு பாருங்க. இது ஆத்ம ஞான தேடல். ஆத்மாவை நோக்கி, ஞானத்தை நோக்கி, இந்த ஆத்மாவானது ஞானத்தை நோக்கி தேடுகின்ற ஒரு தேடல் தான். இதிலே யார் ஆத்மா, யார் ஞானத்தை நோக்கி தேடுகிறார்கள்? இந்த குருச்சேத்திர போர்ல இருக்கக்கூடிய, எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை கௌரவர்களும், கௌரவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு எதிரிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனை எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா, நல்லதாவே இருக்கும். நமக்கு துன்பம் தரக்கூடியவர்கள், இந்த ஆன்மாவிற்கு துன்பம் தரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், நல்லவர்களாகவே இருப்பார்கள். சரி, இப்ப இந்த பக்கம் இருக்கிற இந்த 5 பேர் யார்? பஞ்ச பாண்டவர்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேர் யாருன்னா அவங்க தான் இந்த ஐம்புலன்கள். நாங்க இந்த 5 பேர் யாரு? ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள்? 101 பேர் கூடவே சேர்ந்து, நல்லவர்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். அப்ப இந்த ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு இந்த 101 பேரையும் கூட இருக்க நல்லவர்களையும் சேர்த்து நீங்கள் எதிர்த்து நின்று அவர்களை அடக்கி ஆண்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மா நம்மோடு இருந்தால்தான் அது நடக்கும். அதுதான் வேதம் சொல்லுது. ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மா நம்மோடு இருக்க வேண்டும். நீங்க ஒன்றும் இல்லை, இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா, நாம நினைச்சதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பண்ணா நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும் அது தெரியாது. ஏன் தெரியாது? நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பாருங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மூங்கில் ஒன்று வளர்ந்தது. ஒரு மூங்கில் ஒன்று வளர்ந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று பெரிதாக வளர்ந்தது. அதுக்கு பக்கத்திலே ஒரு பாறை ஒன்று இருந்தது. இது 3 நண்பர்கள். இது 3 யாருங்க? நண்பர்கள். இது 3 பேரும் பேசிக்குவாங்க எப்பயுமே. அப்ப இந்த மூங்கிலை பார்த்து இந்த பாறை கேட்டுச்சு, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? உடனே அந்த மூங்கில் சொன்னது, எனக்கு ஒரு நல்ல இசை விற்பன்னருடைய கையிலே புல்லாங்குழலாக போக வேண்டும் என்று ஆசை. அந்த மூங்கில் என்ன சொல்லுது? ஒரு நல்ல இசை விற்பன்னருடைய கையிலே நான் புல்லாங்குழலா போகணும்னு ஆசை. உடனே இந்த பாறை, அப்படியா, சரி. இந்த மரத்தை பார்த்து கேட்டுச்சு, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கா மகாராஜா சக்கரவர்த்தியாக இருப்பவர்கள் அமர்கிற சிம்மாசனமா மாறணும்னு எனக்கு ஆசை. யாரு? மகாராஜா சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கிறவர்கள் உட்காருகின்ற ஒரு சிம்மாசனமா என்னை யாராவது செஞ்சாங்கன்னா நான் என்னுடைய பிறவியினுடைய பயனை அடைஞ்சதா நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம். உடனே இவங்க 2 பேரும், இந்த மூங்கிலும் அந்த மரமும் பாறையை பார்த்து கேட்டாங்க, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? உடனே அந்த பாறை சொன்னுச்சு, எனக்கு ஒரு இறைவனாக, இறைவனுடைய சிலையாக யாராவது என்னை எடுத்து சிலையாக செதுக்குனாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இறைவனுடைய சிலையாக மாறி கோவிலுக்குள்ளே இருக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ இந்த 3க்கும் 3 ஆசை இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு மட்டும் ஆசை இல்லை இல்லையா? பிறந்திருக்கக்கூடிய புல் பூண்டு எல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் பிறந்திருக்கிறது. அது போல இதுக்கெல்லாம் ஆசை இருக்கு. சரி, இதோட ஆசை நிறைவேறிச்சான்னு இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 3ஐயுமே வந்தவர்கள் எடுத்துக்கோ. ஒருத்தர் வந்தாரு, மூங்கிலை அறுத்து எடுத்துக்கொண்டு போனார். ஒரு தச்சு வேலை செய்கிறவன் நல்லா வந்தா இந்த மரத்தை அறுத்து எடுத்துட்டு போனான். ஒரு சிற்ப வேலை செய்கிறவன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போனான். இப்போ 3ம் சரியான ஆட்கள்கிட்ட தான் போயிருக்கு. இந்த மூங்கிலை எடுத்துட்டு போனவன் ஒரு அழகான புல்லாங்குழல் செய்தான். இந்த மரத்தை எடுத்துட்டு போனா இருக்கான் இல்லைங்களா, அவன் இதை நல்லா செதுக்கி பார்த்தான். இதை என்னவா செய்யலான்னு பார்த்து செதுக்குனா, அவனால இதுக்கு ஒரு சிம்மாசனமால அவன் செய்யல. அவன் என்னவா செஞ்சான்னு பார்த்தா ஒரு தேரா செஞ்சுட்டான். என்னவா செஞ்சுட்டா? ஒரு ரதம். இந்த மரத்துக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்ம ஒரு சிம்மாசனமா மாறணும்னு நினைச்சோம், நம்மள போய் இருந்து ஒரு தேரா செஞ்சுட்டானே. சரி, அடுத்ததா இந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அதை அந்த சிற்பி எடுத்துட்டு போனா அவன் தட்டி பார்த்தா இது ஏதாவது சிலையா செய்யலாமா அப்படின்னு அப்படி தட்டி பார்த்தா அவனுக்கு அந்த சிலை செய்யறதுக்கான வடிவம் அந்த கல்லுல கிடைக்கல.
அதனால பார்த்தா இல்லை இது சிலை செய்யறதுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி 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 என்னவா பண்ணானா ஒரு உரலா பண்ணிட்டான், ஒரு உரல் வடிவத்தில் பண்ணிட்டான். இந்த புல்லாங்குழல் செஞ்சான் இல்லைங்களா, இந்த புல்லாங்குழல் அது நினைத்தது நாம் ஒரு நல்ல இசை விற்பனர் கையில் போகிறோம், ஒரு நல்ல இசைப்பவர்களுடைய கையில் போகிறோம்னு சொன்னால் அது அப்படியே போனது. அந்த புல்லாங்குழல் செய்து வைத்திருக்கிறான், விற்பதற்கு யாராவது வருவார்களா, யாராவது வாங்குவார்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு இடையன் வந்து வாங்கிட்டு போனான், ஆடு மாடு மேய்க்கிறவன் வாங்கிட்டு போயிட்டான். அந்த புல்லாங்குழலுக்கு அவ்வளோ ஒரு வருத்தம். நாம் இருந்து என்னவா மாறிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய இசை விற்பனர் அப்படியே வச்சு வாசிக்க போகிறார், பெரிய கீதம் இசைக்க போகிறார்னு நினச்சா ஒரு இடையன் கையிலே போய் நாம் ஒரு மாடு மேய்க்கிறவங்கிட்ட போயிட்டோமே அப்படின்னு ஒரு கவலை. இந்த மரம் சிம்மாசனமாக மாறணும்னு நினச்ச மரம் என்னவா மாறிடுச்சுன்னா ஒரு தேருக்கு போயிடுச்சு. இந்த மரம் நினைச்சதும் நடக்கலை. சரி, அடுத்ததாக இந்த சிற்பி சிலையா செய்வான்னு நினச்சா இந்த கல் என்னவா மாறிடுச்சு, உரலாக மாறிடுச்சு. மொத்தத்தில் இது மூணும் நினைச்சது வேற, நடக்கிறது வேற. இந்த மூணோட ஆசையும் நிறைவேறல, மூணுக்கும் ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் காலங்கள் கடந்தது நண்பர்களே. இந்த புல்லாங்குழல் இடையனிடத்திலே போன புல்லாங்குழல் அப்படியே போய் 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 ஒரு கட்டத்திலே போய் கண்ண பரமாத்மாவினுடைய கையிலே கிடைத்தது. அவர் இசையாக அதை இசைத்தார். அந்த கல் உருளையாக இருந்த கல் அப்படியே போய் யாதவர்களுடைய இல்லத்திலே போய் சேர்ந்தது. பார்த்தால் யசோதை என்ன செய்தால், இவன் ரொம்ப அடம் பண்றான்னு சொல்லி இந்த கண்ணனை கொண்டு வந்து அந்த உரலிலே கட்டினாள். இறுதியாக தேராக மாறியது இல்லைங்களா, அந்த தேற்றினுடைய அந்த தேரினுடைய அந்த உட்காருகின்ற சாரதி உட்காருகின்ற இடத்திலே அந்த பலகை செய்யப்பட்டிருந்தது. அதில் சாரதியாக பரமாத்மாவே உட்கார்ந்தார். இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப அந்த புல்லாங்குழல் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தது. தான் நினைத்தது ஒரு இசை விற்பனருடைய கையில தான் போகணும், அவருடைய உதட்டுக்கு பக்கத்துல தான் உட்காரணும்னு நினைச்சது. ஆனால் உட்கார்ந்தது யாரிடத்தில் என்று சொன்னால் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவினுடைய உதட்டின் பக்கத்திலே உட்கார்ந்து வாசிக்கின்ற ஒரு பேற்றை அந்த புல்லாங்குழல் பெற்றது. ஒரு சிலையாக மாற வேண்டும் என்று நினைத்த அந்த கல் இறைவனையே கட்டி போடுகின்ற, உலகத்தையே கட்டி போடுகிறவனை கட்டி போடுகின்ற ஒரு உரலாக மாறி போனது. சிம்மாசனமாக மாற வேண்டும் என்று நினைத்த அந்த மரமானது எதுவாக மாறியது, தேரினுடைய சாரதி உட்காருகின்ற இடமாக மாறி போய் அதிலே பரமாத்மாவே உட்கார்ந்தான். நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா, நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், நீங்கள் என்னவாக வேண்டும் என்றாலும் நீங்கள் நினைக்கலாம், வேண்டலாம், அவனிடத்திலே மண்டியிடலாம், முறையிடலாம், எல்லாம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தபடி நடக்காது, அவன் நினைத்தபடிதான் நடக்கும். அவ்வளவுதான். நீங்க நினைச்ச மாதிரி மாறுமானா மாறாது. யார் நினைச்ச மாதிரி மாறும்? ஆண்டவன் நினைச்ச மாதிரி நடக்கும், நாம நினைச்ச மாதிரி நடக்காது. நான் இப்படி நினைச்சேன் இப்படி நடந்துருச்சேன்னா நீங்கள் நினைப்பது உங்களுடைய வாய்ப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. ஆனால் அதை நிறைவேற்றுவது இறைவன் கையிலே இருக்கிறது. இதைதான் அந்த வேதத்தினுடைய சாராம்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.